ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நமக்கு கிடைக்காம போகும்போது வருத்தமா இருக்கும், நிம்மதி இல்லாம இருக்கும், தலைவிதி இப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆசைகளை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு இப்படி வாழ்க்கை அமையும், எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும். ஆசைகளோடு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஆசைப்படுறது படுவோம், அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும் அப்படின்ற ஈமான் நம்ம இடத்துல இருக்கும். ஆசைப்படுவோம், வேணாலும் வீடு கட்டணும், பெரிய பணக்காரனாகணும், ஆசைப்படுறது தப்புல, ஆசைப்படுவோம். அல்லாஹ் எப்ப நாடுறானோ, எந்த நேரத்தை நம்ம கொடுக்க நினைக்கிறானோ அப்ப தருவான் அப்படின்ற ஈமான் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காம போனாலும் ஒரே ஒரு ஆறுதல் இருக்கும், சரி அல்லாஹ் நாடல அப்படின்ற ஆறுதல் இருக்கும். ஆசைப்படுங்க, அந்த ஆசைகளை தடுக்க முடியாது, எதிர்பார்ப்புகளை குறைக்க முடியாது. எதிர்பார்ப்புகள் ஆசைகள் இருக்கும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கும், அவன் நாடணும் அப்படின்ற ஈமான் இருந்தன்னா அல்லாஹ் எப்ப கொடுப்பான் அப்ப கொடுப்பான் அப்படின்ற நிம்மதி, ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கும்.